ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன் 2. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்பவே ஹாரரான ரியல் கோஸ் வீடியோஸோட தான் இப்போ நான் வந்திருக்கேன். என்னடா உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா, பர்த்டே அதுவும் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது லாக்டவுன் இல்லைனா மேபி வெளியில் போயிட்டுருப்பேன். வெளியில் போயிருந்தா கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இருக்கிற டைமில் உருப்படியாக இந்த ஒரு வேலையாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ இமானுவேல் அப்படின்னு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்திருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது மிட் நைட்டில் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸ் வரதை இவங்களும் லிசன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த ஒரு நாய்ஸ் இவங்க வீட்டில் இருக்கிற பாத்ரூம்லேருந்து தான் வருது. டோரை யாரோ ஸ்க்ராச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் இவங்க வீட்டில் இருந்து யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி நிறைய வாய்ஸ் இவருக்கு கண்டினியூவாக கேட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இவர் டாக்குமெண்ட்ரியாக ஒரு வீடியோவும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இவரோட மொபைலில். இமானுவேல் அந்த பாத்ரூம் கிட்ட இருந்து தான் நாய்ஸ் வருதுன்னு அந்த பாத்ரூம் கிட்டேயும் போக பார்க்குறாரு. அப்போது அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதோ பிளாக் ஷேடோ போகிறத இவரும் பார்த்துருக்காரு. பட் அது ஹியூமன் இல்லை. ஓகே, அது என்னன்னு செக் பண்ணுறதுக்காக இவரும் பாத்ரூமில் போகிறாரு. ஷேடோ போனால் அந்த ஒரு பாத்ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே எதுவுமே இல்லை. பட் இவர் உள்ள பயத்தில் தான் போகிறாரு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக கீழேயும் விழுது. இவர் அந்த மொபைலை அங்கேயே மிஸ் பண்ணிவிட்டு வெளியே வராரு. இதோட இந்த ஒரு ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகுது. அப்போ உண்மையிலே இமானுவேல் இவர் கேப்சர் பண்ணது என்னது? பட் இதை பார்க்கும்போது ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எது எப்படியோ உங்களோட தாட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த ஒரு வீடியோ ஒரு வில்லேஜில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைமில் அவுட்டிங்கும் போகிறாங்க. அதுவும் ஒரு ஃபாரஸ்ட்டில். இந்த போகிற இடத்துல இவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. பட் இது என்னன்னு இவங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. இவங்க அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டில் ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவம் இவங்களை ஃபேஸ் பண்ணி வரதை இவங்களும் பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த இடத்த விட்டு ஓடனா போதும்னு இவங்களும் அந்த ஒரு இடத்த விட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்படியான தான் கேப்சர் பண்ணாங்கன்னு இவங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை. பட் இவங்க கேப்சர் பண்ணது ஒரு ஹியூமன் இல்லைன்னு மட்டும் தெரியுது. இது ஒரு கோஸ்டா இல்லை கிரியேச்சரா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஒரு வீடியோ ஒரு ரெடிட் யூசர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க ஏரியாவில் ஒரு அபேண்டட் ஹவுஸும் இருக்குது ஒரு ஹைவேயில். இந்த ஒரு அபேண்டட் ஹவுஸில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்கிறத இவரும் கேள்விப்பட்டிருக்காரு. பட் இந்த இடத்துக்கு நைட் டைமில் வரலாம் அப்படின்னு இவரும் நைட் டைமில் கார் டிரைவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்பாட்டுக்கும் வராரு. அப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹை பவர் டார்ச் லைட் யூஸ் பண்ணி அந்த ஒரு அபேண்டட் ஹவுஸில் அடித்து பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு அபேண்டட் ஹவுஸ்க்குள்ளே ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவம் இருக்கிறத இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு.
Yo, go, 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 go. Holy f***. Yo, go, 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 go. இவர் அந்த ஒரு அபேண்டட் ஹவுஸில் டார்ச் அடிச்சும் பார்க்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற விண்டோவில் இருந்து யாரோ இவரை பார்க்குற மாதிரி ஒரு உருவம் ரொம்பவே கிளியராக தெரியுது. இதை பார்த்த உடனே இவர் காரை இங்கே ஸ்டாப் பண்ணாமல் உடனே இங்கிருந்து கிளம்பிடுறாரு. பட் இந்த இடத்துல நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, அது ஒரு அபேண்டட் ஹவுஸ், அந்த வீட்டில் யார் இருக்கா, இது உண்மையிலே பேயா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ அகைன் ஒரு ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட். இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நார்மலாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் டேனி அப்படின்றவரும் ஸ்டே பண்ணியிருக்காரு. பட் இவர் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸன், யாரோ தட்டுற மாதிரியும் யாரோ பேசுகிற மாதிரியும் நிறைய சவுண்ட் இவருக்கு கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்குது. அண்ட் இவரோட அப்பார்ட்மெண்ட்லையும் குறிப்பாக பாத்ரூம் சைடில் இருந்து தான் நிறைய டிஃப்ரெண்ட்டான நாய்ஸ் வரவும் ஆரம்பிக்குது. இதை கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பாத்ரூம் கிட்ட டே டைமில் தான் போகிறாரு. அப்படி போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் உருவத்தை டேனி இவரோட அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய தடவை பார்த்ததாக கிளைம் பண்ணியிருக்கார். பட் அந்த டைமில் இவர் வீடியோ ஷூட் பண்ணல. ஆனால் இந்த டைமில் இந்த ஒரு உருவம் கிளியராக கேப்சர் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஒரு லேடி ஆல்ரெடி இந்த அப்பார்ட்மெண்ட்டை இறந்து போய் இங்கே சுற்றிட்டு இருக்காங்களா, இல்லை என்ன ரீசன் இவருக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் புரியாமல் தான் இருக்குது. நீங்கள் நைட் டைமில் உங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த ஒரு வீடியோ லாலு எஸ்கலண்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டீம் அவங்க ஊர்லேயே ரொம்பவே டேஞ்சர் அண்ட் ரொம்பவே ஹாரரான ஒரு அபேண்டட் ஹவுஸில் போயிட்டு இவங்களோட கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு மிட் நைட்டும் போகிறாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஒரு அபேண்டட் ஹவுஸில் நார்மலாக யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் அந்த ஒரு இடம் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்றதுனால. ஸோ இவங்க அந்த ஒரு இடத்துக்கு இல்லீகலாக தான் போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல இவங்க ஸ்ட்ரேஞ்சான நிறைய விஷயத்தை கேப்சர் பண்ணுறாங்க. Güey, de aquí fue, Lalo, güey, fue de aquí, fue de aquí. No mames, güey, David. இவங்க இந்த ஒரு அபேண்டட் ஹவுஸ் போனதுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல ஒரு லேடியோட உருவத்தையும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் பயத்தில் மயங்கியும் இருக்கார். இவங்க இந்த ஒரு இடத்துக்கு இல்லீகலாக தான் வந்திருக்காங்க. இன்கேஸ் இவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு கூட நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் இவங்க அந்த ஒரு வீட்டில் கேப்சர் பண்ண அந்த லேடியோட உருவம் யாருது? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த ஒரு ஃபோட்டோவில் ஒரு குழந்தையோட ஆன்மா இருக்குது. அண்டு இந்த ஒரு ஃபோட்டோவை தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சியில் தான் இந்த ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. அண்டு நம்ம சப்ஸ்கிரைபரான நிவேதா அப்படின்றவங்க தான் இந்த ஒரு ஃபோட்டோவை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்குது. அது என்னென்னா, அப்பா அம்மா அண்டு அவங்களுக்கு இந்த ஒரு குழந்தை மட்டும்தான். அப்போது அவங்க அம்மா வீட்டில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் வெடிச்சும் இருக்குது. வெடித்ததில் அப்பா அம்மா அண்டு குழந்தை இவங்க 3 பேருமே அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்தும் போயிருக்காங்க. அப்படி இறந்ததில் அந்த ஒரு குழந்தையோட ஆன்மா மட்டும் நம்ம இன்னும் சாகலைன்னு நினச்சி இன்னும் அந்த ஒரு ஏரியாவை சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்த ஒருத்தவங்க தான் இதை ஃபோட்டோவை எடுத்து நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இறந்து போன குழந்தையால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஏரியாவில் யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இந்த குழந்தைய நைட் டைமில் மட்டும் சம்டைம் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் எது ஒரிஜினல் எது ஃபேக் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்